ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்த வேண்டாம். எதுவும் நிரந்தரம் இல்லை. உன்னோட எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க நீ தயாராக இரு. நான் அதுக்கான வேலையெல்லாம் துவங்கிட்டேன். எப்பொழுதும் உன்னோட மனசை நிறைவாக வச்சுக்க. ஒரு இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டா அந்த இடத்துல இருந்து நிரந்தரமா விலகிடு. அன்பு பாசம்னு சொல்லி மறுபடியும் சேர்ந்து நின்றுக்கிட்டா அவமானம் நிரந்தரமாயிடும். கடுமையா உழைக்கிறவனுக்கு கவலைப்பட நேரமே இருக்காது. நான் உனக்கு வழியை காண்பிச்சோம், நீதான் என் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்க. சாயப்பா இப்படியே உன்னை இருக்க வச்சிருவாரோன்னு பயப்படுற. என் மேல நீ இப்படி நம்பிக்கை இல்லாம இருந்தா நான் உன்னை விட்டு விரைவில் விலகிடுவேன். பிறகு உனக்கு எல்லா கஷ்டமும் தொடரும். இது தேவையான நீ யோசிச்சுக்க. என்ன நீ காயப்படுத்தாத. அறிவை விட அனுபவத்தால உண்டாகும் அறிவு அதிக பலனை கொடுக்கும். பிறருக்கு பயனுள்ள விதத்தில் வாழ்பவன் தான் நல்ல மனுஷன். பிறருக்கு உதவியாகவும் பயனுள்ளவனாகவும் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நீ முதல்ல ஓடி உழைக்க கற்றுக்கணும். அதுக்காக உன் உடம்பை கெடுத்து கொள்ளணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா வேலைகளுக்கும் நேரம் காலம் அமைச்சுக்க. அதுக்குள்ள நீ திட்டமிட்ட உன்னோட வேலையை முடிக்கணும்னு மனசுல வைராகியம் வச்சுக்க. உன் வேலையை செய்ய விடாம காரிய தடைகள் வரும். வராம இருந்தாதான் தவறு. வேலை செய்யறது உன்னோட தலையெழுத்துன்னு நினைச்சா நீ காலம் முழுக்க இப்படியே அடிமையாதான் இருக்கணும். வேலை செய்யறது சுகமா இருக்குன்னு சொல்லி பாரு. உன்னோட வேலைகள் எல்லாம் அந்த கடவுளே செஞ்சு தருவாரு. தேவையில்லாத வேலைகளை எதுவும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு முட்டாள். நீ எப்படி உன்னோட வேலையை செய்ய போறேன்னு முடிவு பண்ணிக்க. இதுக்கு மேல உன் இஷ்டம். நீ முன்னேறுவதற்காக வழியை காண்பிச்சுட்டேன். நீதான் நான் உனக்கு கொடுத்த கயிறை பிடிச்சு ஏறாம ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன நம்பி முழு மனதோட நான் போட்ட கயிறை பிடிச்சு ஏறு. வெற்றி உன்னோட அருகில் தான் இருக்கு. மிக விரைவில் நல்ல நிகழ்வு ஒன்று உன்னோட வீட்டில் நடைபெற போகுது. அதை நானே நடத்தி தரப்போகிறேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.